ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, இப்பொழுதுள்ள சூழ்நிலையில் உன்னவரை நீ பிரிந்திருக்கின்றாய். நீ அழைக்க மாட்டாயா என்று அவர் காத்து கொண்டிருக்கின்றார். உனக்கும் அவருக்கும் மனம் விரும்பி ஒரு திருமணம் நடந்தது. ஆனால் இப்பொழுது மன விரிசல் காரணமாக இருவரும் பிரிந்து உள்ளீர்கள். எதற்காக இந்த பிரிவு என்பது உங்களுக்கே முழுவதுமாக புரியவில்லை. சுற்றார் உறவினர் அனைவரும் உங்களின் பிரிவை நினைத்து சிலர் வருத்தப்படவும் செய்கிறார்கள், சிலர் சந்தோஷப்படவும் செய்கின்றார்கள். ஆனால் உன்னுடைய ஆழ்மனதில் அவர் மீது ஏதேனும் கோபம் இருக்கின்றது. ஆனாலும் அவர் மீது ஒரு துளி பாசம் கூட குறையவில்லை. அவராக எப்பொழுது என்னிடம் வந்து பேசுவார் என்று நீயும், நீ எப்பொழுது பேசுவாய் என்று அவரும் ஒருவருக்கொருவர் மனதில் அன்பை சுமந்து கொண்டு பிரிவில் தவித்து கொண்டிருக்கின்றீர்கள். தங்கமே, உங்களுக்குள் மன வருத்தம் இருக்கத்தான் செய்கின்றது. கணவன் மனைவி என்ற உறவுகளுக்குள் மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அன்பு அதிகமுள்ள இடத்தில் பிரிவு ஏற்படத்தான் செய்யும். ஆனால் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து இருந்தால்தான் இந்த வாழ்க்கை சிறப்பாக அமையும். நீயா நானா என்று போட்டி போட்டு வாழ்வதற்கு வாழ்க்கை ஒன்றும் போர்க்களம் அல்ல. அது உங்களுடைய அன்பு நிறைந்த உலகம். அதை முதலில் தெரிந்து கொள். இருந்தும் உன் மனதில் பல ஏக்கங்கள் உள்ளன, அதனையும் நான் அறிவேன். உன்னுடைய அன்பை அவர் உதாசீனம் செய்கின்றார். உன்னுடைய உண்மையான அன்பை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று அழுகின்றாய். என் தங்கமே, உன் வாழ்க்கை துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர், கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர். இப்போதைய சூழ்நிலை வைத்து எந்த முடிவையும் எடுக்காதே. சிறிது காலம் பொறுமையாக இரு. அனைத்தையும் நான் மாற்றுவேன். உண்மையான உன் அன்பை புரிந்து நீதான் எல்லாமே என்ற நிலைக்கு கொண்டு வருவேன். நம்பிக்கை கொள். இது இந்த அப்பாவின் வாக்கு. அவர் உன்னை தேடி வரும் தருவாயில் நீயும் சற்று விட்டு கொடுத்து போக வேண்டும். விட்டு கொடுப்பவன் எப்பொழுதும் கெட்டு போவதில்லை என்பதை நீ அறிய மாட்டாயா தங்கமே? உன் துணை இப்பொழுதே இந்த பிரிவிலேயே உன்னுடைய அன்பை உணர்ந்து கொண்டிருக்கின்றார். பிரிந்து வாழ அவராலும் முடியவில்லை. சேர்ந்து வாழ நீ அழைக்க மாட்டாயா என்று ஒவ்வொரு நாளும் என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார். நீ ஒரு வார்த்தை அழைத்தால் அவர் நிச்சயம் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவார். கசப்புகள் அனைத்தையும் மறந்துவிட்டு கடந்த காலத்தை பற்றி நினைக்காமல் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி யோசித்து நிம்மதியாக நீ வாழ வேண்டும். அவருடைய பிரிவால் நீ சந்தோஷமாக இருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் வலியிலும் துக்கத்திலும் ஒவ்வொரு நாள் இரவிலும் கதறி அழுது கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி உள்ளவர்களை வேண்டுமானால் போலியான சிரிப்பால் ஏமாற்றிவிடலாம். ஆனால் உன் அப்பாவாகிய என்னை உன்னால் ஏமாற்ற முடியாது தங்கமே. உன்னுடைய உற்றார் உறவினரிடத்தில் வேண்டுமானாலும் நான் சந்தோஷமாகத்தான் இருக்கின்றேன், எனக்கு எந்தவித கவலையும் இல்லை என்று கூறலாம். ஆனால் மனதளவில் நீ எந்த அளவிற்கு உடைந்து இருக்கின்றாய் என்பதை அப்பா நான் எப்படி அறியாமல் இருப்பேன்? அதனால்தான் அவரை நல்வழிப்படுத்தி நிச்சயம் உன்னை தேடி வர வைப்பேன். இப்பொழுது நீ அழைக்க மாட்டாயா என்றுதான் அவர் காத்து கொண்டிருக்கின்றார். கூடிய விரைவில் அவரே தாம் செய்த தவறை உணர்ந்து உன்னுடைய காலில் வந்து விழுவார். அப்பொழுது அவரை ஏற்றுக்கொண்டு நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த அப்பாவின் ஆசை. உன்னுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று நான் ஆசிர்வதிக்கின்றேன். ஓம் சாய்ராம்.